போலீஸ். போலாம் பாக்குறாங்க. இந்த பக்கம் திரும்பாம பேசாம என் புறத்தால் விரசலாவா? என்னங்க ஐயா? என்னல பண்ணுத? நீ எங்கே இரு ஐயா. தூத்துக்குடி ஹார்பர்ல லோடு மேனா இருக்கேன் ஐயா. சொந்த ஊரு ஏரல் பக்கம். அங்கதான் பொஞ்சாதியோட போய்கிட்டு இருக்கேன் ஐயா. வண்டியை கொஞ்சம் தள்ளி விடு. வெரி குட். என்ன ஐயா? உன்னை பார்த்தா பாவமா தெரியுது. உனக்கு ரகசியம் சொல்லுதேன், கிட்டவா. பொஞ்சாதியோட காட்டுல இப்படி தெரியாத ஆபத்து. சீவலப்பேரி பாண்டி இந்த பக்கம் தான் தெரியுதான். ஜாக்கிரதை. சீக்கிரம் போய் சேரு. உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும் ஐயா. எனக்கு இன்னைக்கும் இல்ல, என்னைக்குமே பயம் இல்லையா. வண்டி எடுவ. போலீஸ் எங்களை துரத்துது. ஓடி வாழ்றதும் ஒளிஞ்சு திரியறதுமே எங்க பொழப்பா போச்சு தாய். பாடி வாழ்றதும் ஆடி திரியறதும் என்னோட பொழப்பா போச்சு. சரி சரி, ரயில் வர வரைக்கும் நீங்க ஒளிஞ்சிக்கங்க. அது வரைக்கும் போலீஸை நான் தாக்காட்டுறேன். அரைக்கிற மைனா ஓ மத்தாளம் என்ன விலை? மாறாப்பு வழுக்கிற மயிலு ஓ மல்லியப்பு என்ன விலை? நீ பிறந்த தேதியில் அடியே எனக்கு புத்தி மாறி போச்சு. நீ சமைஞ்ச தேதியில் அடியே எனக்கு தூக்கம் தொலைஞ்சு போச்சு. ஆமா, தூக்கம் தொலைஞ்சு போச்சு. சின்ன மசாலா அரைக்கிற மைனா ஓ மத்தாளம் என்ன விலை? மாறாப்பு வழுக்கிற மயிலு ஓ மல்லியப்பு என்ன விலை? சத்தம் கேட்கையிலே என் வயசு இன்னும் குறையாத. உன்னை வாரி எடுத்து சுருட்டி கொள்ள என் வாலிப நரம்பு திகாத. ஐயோ மசாலா அரைக்கிற மைனா ஓ மசாலா என்ன விலை? அடிமாராப்பு வழுக்கிற மயில ஓ மல்லியப்பு என்ன விலை?
இளவரசி விட்டது போ. அது நெளிஞ்சு நெளிஞ்சு போறவளு நெத்திக்கு சுட்டி நான் தரவா. நெத்திக்கு சுட்டி வாங்கி போட்டா ஓட்டக்கு ஓட்ட வர சொல்லுவேன். மொத்த கண்ணுக்கு தெரியாம முடிஞ்சு வச்சு வர சொல்லுவேன். மசாலா அரைக்கிற மைனா ஓ மத்தாளம் என்ன விலை? அடிமாராப்பு வழுக்கிற மயில ஓ மல்லியப்பு என்ன விலை? நீ பிறந்த தேதியில் அடியே எனக்கு புத்தி மாறி போச்சு. நீ சமைஞ்ச தேதியில் அடியே எனக்கு தூக்கம் தொலைஞ்சு போச்சு. ஏன் நிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காருங்க. இது யாரு? பஞ்சாதியா? உட்கார சொல்லு. நான் வந்து உட்காரு. கோணி கீழே போ. ടിക്കറ്റ് அப்பனே ഞാൻ ആണ്ടിപ്പണ്ടാരം എമ്മിടം എട്ടിയിൽ പട്ടയും കഴുത്തിൽ കൊട്ടയും மட்டுமே உண்டு. அப்புறம் டிக்கெட்? நல்ல கேள்வி. என் உலகிற்கு வரும்போது டிக்கெட் வாங்கியா வந்தோ அல்லது உலகை விட்டு போகும்போது டிக்கெட் வாங்கியா போகிறோம்? இல்லையே சுவாமி, உலகை விட்டு போகும்போது டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஊர் விட்டு ஊர் போகும்போது கண்டிப்பா டிக்கெட் வாங்கணும். என் அப்பன் பள்ளி ஆண்ட வேண்டும். வேண்டுதல் நிமித்தம் செல்கிறோம் சாமி. டிக்கெட் வாங்காம போறதா உமக்கு வேண்டுதல், உண்மை போன்ற ஆட்களை பிடிப்பதாக எமக்கு வேண்டுதல். இல்லையா? ஓரமாக்கார் ஆலய மூஞ்சியம் பாரு. உங்க டிக்கெட்டு? ஐயா, நாங்க பஞ்சம் முளைக்க போறோம். அவசரத்துல ஏறிட்டோம். எங்களை புடிச்சு கொடுத்து தண்டிக்காம வர ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுருங்க ஐயா. அவன் பரம்பரை ஆண்டி, நீ பஞ்சத்துக்கு ஆண்டியா? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. உன்னை விட்டுட்டேன்னா அவனை நான் விட வேண்டி வரும். சார், இவங்களை பார்த்தா தப்பு செய்யறவங்க மாதிரி தெரியல. தெரிஞ்சு தப்பு செய்யறவங்களை தண்டிங்க, தெரியாம தப்பு செய்யறவங்கள விட்டுடுங்க. நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. நடக்கிறது காந்தி கொலை வழக்கு. நீங்க வேற. அவங்க மேல உங்களுக்கு இறக்கம் இருந்தா டிக்கெட்டுக்கு உண்டான சார்ஜை கொடுத்துட்டு தாராளமா கூட்டிட்டு போங்க. சரி, உங்களுக்கு டிக்கெட் தானே எடுக்கணும்? பாண்டி சிவலப்பரி பாண்டி, எங்க பார்த்தாலும் இதே பேசுதாயா? இப்படியே போச்சுன்னா நம்மள காக்கி பாவாடை சட்டை யூனிஃபார்ம் மாத்தி கொக்கரத்துல முக்கல நிப்பாட்டிட போறாங்கயா. என்ன நம்ம பேசிட்டு இருக்க? நிப்பாட்டி நிக்க. பாண்டி ஒரு டேரிங் கான்வெக்ட். அவன் நினைச்சிட்டானா நம்மளை பட்ட பகல்லே அட்டாக் செய்வான் சார். யாருல நீ? ஐயா, என் பேர் சங்கரபாண்டி. நான் மிலிட்டரியில இருந்து ஓடி வந்துட்டேன். ஏன்னா வீட்டுல சொத்து தகராறு. அது விஷயமா 2-3 காலி பயல்கள் என்ன ஏமாத்திட்டானுங்க ஐயா. அவனுங்களுக்கு இடிச்சாப்புல மண்டையில உரைக்கட்டுமேனு தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். இவன் என்கொயரி குழவை. நீ யாருவே? எஸ் ஐ ராஜ்குமார் சார். புது ரெக்ரூட் சார். நல்ல திறந்தாமே உமக்கு. உடனே பிடிச்சு வந்துட்டீரு. சிவில பேரு பாண்டின்னு நினைச்சிட்டேன் சார். என்ன ரிவார்டு வேணும் உமக்கு? பாண்டி படிக்கிற சொல்லி கொடுங்க சார். ஓகே. இந்த கோயில் வாசல்ல ஒரு குழந்தை பழத்தோட நின்னுக்கிட்டு இருந்தது, புடிங்கிட்டு வந்துட்டேன். வேணுமா? எங்க அப்பாவுக்கு தெரியாம உங்களுக்காக இங்க வந்து காத்துட்டு இருக்கேன்ல. இத பாருங்க, உங்க அப்பா பஞ்சாயத்து பிரசிடென்ட். நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க.
நீ ஏன் கவலைப்படுற? நம்ம காதலுக்கு எவனாவது குறுக்க நின்னா அவன் அப்படியே பாஞ்சு கடிச்சு முகத்தை பிராண்டிடுவேன். நீ தைரியமா இரு. அப்பா இப்பதான் எனக்கு தைரியமே வந்துச்சு. நீ கவலையே படாத, நான் தான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன்ல. எனக்கு தான் பூ மாலை எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன்ல. நீ இங்கே இரு, எங்க அப்பா அங்க பேசிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட தாவி போய் சம்மதம் வாங்கிறேன். நீ பின்னாடி வா. நீ சீவலப்பேரி ஆண்டிக்கு துரோகம் பண்ண அந்த ஆவம் உன்னை போட்டு உழுக்குது. என்ன பரவாயில்லடா, என் புள்ளதான் குரங்கு ஆயிட்டான். அவனுக்காவது மனுஷ ரூபத்துல ஒரு பையன் பிறந்தா என் சொத்து பூரா எழுதி வைக்கலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். அவனுக்கு கல்யாணமே நடக்காதா? நடக்கும். குதிக்குது நீயா? நிச்சயம் நடக்கும். அப்பா நீங்களே தேடி அலைஞ்சு கஷ்டப்பட வேண்டாம்னு நானே ஒரு பொண்ணை தேடி தாவி பிடிச்சு கொண்டு வந்துட்டேன். நீயே ஒரு பொண்ணை கொண்டு வந்துட்டியா? எங்க கூப்பிடு, கூப்பிடு, என் மருமகளை கூப்பிடு. உண்மையான குரங்கையே புடிச்சிட்டானா? குரங்கு பாஷையிலே கூப்பிடுறான் மாவன். ஆமா, இது என் பொண்ணு. உன் பொண்ணா? பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கிற. ஏமா இந்த குரங்கு பைய கண்ணுல நீ படக்கூடாதுன்னு தானே உன்னை ஓட்டி ஓட்டி வச்ச. எப்படி இவன் கையில நிக்கின? ஒரு நாள் வீட்ல இல்லையா, தோட்டத்துல தேங்காய் விழுற சத்தம் கேட்டுச்சு. கதவை திறந்துகிட்டு பார்த்தா மரத்துல உட்கார்ந்துருக்காரு. அடே அப்பா, மரத்திலேயே ஏறாரு. இவர் எவ்வளவு பெரிய வீரனா இருப்பாருன்னு நினைச்சு அப்பவே என் மனசை பறி கொடுத்துட்டேன்ப்பா. சரி ஆத்த அரி கொடுத்த எங்க இவன் கூட நீ அழகின? ரோட்ல நாங்க சேர்ந்து போனா ஊன்னு எல்லாரும் பாப்பாங்கன்னு யாரும் பார்க்காத மாதிரி கோபுரத்துக்கு மேல, வீட்டு ஓட்டு மேல, மதில் சுவருக்கு மேல அடிச்சு அங்கெல்லாம் தாவி ஆடி காதலிச்சான். என்ன ஆனாலும் சரி, இந்த குரங்கு பயலுக்கு நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். கம்ப தட்டாதுடா, என் குழந்தைக்கு ஆகாது. நீ சம்மதிக்கலன்னா என்னையா? நாங்க ஏற்கனவே 2 பேரும் ஜோடி சேர்ந்தாச்சு. விவகாரம் வாந்தி வரைக்கும் வந்துடுச்சா? டேய் ஒச்சு, மரியாதை அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துரு. இல்ல இன்னும் 9 மாசத்துல உன் குடும்பத்தோட மானம் மரம் ஏறிடும். உன் கூட சேர்ந்து கப்பல் ஏறிடும். ஆவிங்கடா, அவுத்துட்டீங்களேடா. மாமா என் கிட்ட வாங்க, உங்களை அணைச்சிக்கிறேன். மருமகளே, மாமா ஒன்று ஆசீர்வதிக்கிறேன்.